गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननम्। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनातिभुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் 22ஆம் தேதி ஜெயநாம சம்வத்சரம் உத்தராயணம் சிசிர ருத்து பங்குனி மாதம் சுக்லபக்ஷம் திருத்தீய திதி அஸ்வினி நட்சத்திரம். சாந்திரமான ரீதியில் மன்மதநாம சம்வத்சரம் பிறந்தாச்சு. அதில் சைத்திர மாதம் இப்போது வசந்த நவராத்திரி நடந்துட்டுருக்கு. அப்பேற்பட்ட வசதியான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 79வது தசகத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த தசகத்தில் ருக்மிணியை சுவாமி குண்டினபுரத்துலேருந்து தூக்கிந்து போகிறாள் துவாரகைக்கு. அங்கே போய் அவளை விவாகம் பண்ணிக்கிறாள். அந்த ருக்மிணி உத்வாக கதை இந்த இதில் 79வது தசகத்தில் பட்டதிரி 12 ஸ்லோகங்களில் சொல்லியிருக்காள். அதை நம்ம இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. अथ श्रीमन्नारायणीये रुक्मिणी उद्वाह वर्णनं नाम 79तमं दशकम्। बलसमेत बलानुगतो भवान् पुरमगाहत भीष्मकमानितः द्विजसुतं त्वदुपागमवादिनं धृतरसा तरसा प्रणनामसा. போன தசகத்தில் பார்த்தோம், சுவாமி ருக்மிணிகிட்டேருந்து வந்த லெட்டரை படிச்சுவிட்டு வந்திருந்த பிராமணோத்தமனையும் கூட அழிச்சுட்டு ரத்தத்தில் கிளம்பி துவாரகையிலேருந்து விதர்ப தேசத்துக்கு குண்டினபுரம்ங்கிற ஊருக்கு இந்த பீஷ்மகன் உடைய பொண்ணு ருக்மிணி எங்கே இருக்காள், அவளை எடுத்துன்னு வரணும்னு அதுக்காக கிளம்பி போனாள்னு பார்த்தோம்.
இந்த தசகத்தில் சொல்கிறாள், பலராமனோடு கூட சுவாமி அந்த பிராமணோத்தமனையும் அழிச்சுண்டு குண்டினபுரத்துக்குள்ளே போய் நுழைஞ்சாள். உள்ளே நுழைஞ்சோடனே சுவாமியை வரவேற்று அந்த பீஷ்மகன் தான் அவரை வரவான்னு கூப்பிட்டான். ஏன்னா ருக்மிக்கு இவரை கண்டால பிடிக்காது. ருக்மிங்கிறவன் ருக்மிணியினோட எல்டர் பிரதர். அவன் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கான் சிசுபாலனோட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னுட்டு. அவன் கிருஷ்ணன் கிருஷ்ணனை வான்னு சொல்லலை. ஆனால் பீஷ்மகருக்கு, ருக்மிணியோட அப்பாவான பீஷ்மகருக்கு ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணர் வந்தது. எல்லா ராஜாக்களும் வந்திருக்காள், வரவேற்று எல்லாருக்கும் இன்விடேஷன் பேருக்கு. கிருஷ்ணனுக்கு போகலை. இன்விடேஷன் இல்லாமலே பலராமன் கிருஷ்ணன் 2 பேரும் வந்திருக்காள்னு வரவேற்றாளாம். அது சொல்கிறாள் இங்கே. அப்போது ஆனால் ருக்மிணி கவலைப்பட்டே இருந்தாள். ஏன்னா கிருஷ்ணன் நமக்கு சொன்ன சந்தேகத்தில் வருவதா வரமாட்டாளான்னு கவலைப்பட்டே இருக்காள் அவள். அதனால் கிருஷ்ணர் என்ன பண்ணார், உள்ளே நுழைஞ்சோடனே தன்னோட கூட வந்த அந்த பிராமண பையனை உள்ளே அழைச்சார். நீ உள்ளே போய் அந்தப்புறத்தில் போய் ருக்மிணிகிட்ட சொல்லிவிட்டு நான் வந்துட்டேங்கிற விஷயத்தைன்னு சொன்னாள். அதெல்லாம் முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டதிரி. பலசமேத பலானுகதோ பவான், சைன்யத்தோடு கூட பலராமனோடு கூட நாள். பலசமேத பலானுகதா, பலராமன் பலமான சைன்யம், இது 2ஓடு கூட நீங்கள் குருவாயிரப்பா. புரமகாகத பீஷ்மக மானிதா, பீஷ்மகன்கிற ராஜாவினுடைய பட்டணமான குண்டினபுரத்துக்குள்ள நுழைஞ்சேள். அப்போ பீஷ்மக மானிதகாங்கிறாள். பட்டதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்கிறாள். பீஷ்மகனால வரவேற்கப்பட்ட நாள். ஏன்னா ருக்மி வரவேற்கலை. பீஷ்மக மானிதா த்விஜசுதம் த்வதுபாகமவாதினம், உங்களோட வந்திருந்த இந்த பிராமண பையனை கூப்பிட்டு சொன்னேள், நீ சீக்கிரமாக அந்த புறத்துக்குள்ளே போய் ருக்மிணி கவலைப்படுறப்பள் அவள்கிட்ட நான் வந்தாச்சுங்கிற செய்தியை சொல்லுங்க சொன்ன அனுப்பிச்சாள். த்விஜசுதம் த்வதுபாகமவாதினம் திருதரசா தரசா பிரணநாமசா, அந்த பிராமணோத்தமன் அந்த புறத்துக்குள்ளே போய் இந்த செய்தியை சொன்னோடனே ருக்மிணி அந்த பிராமணோத்தமனுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணாலாம். அது சொல்கிறார் இந்த முதல் ஸ்லோகத்தில். பலசமேத பலானுகதோ பவான் புரமகாகத பீஷ்மக மானிதா த்விஜசுதம் த்வதுபாகமவாதினம் திருதரசா தரசா பிரணநாமசா புவனகாந்தமவேக்ஷ்ய பவத்வபுः நிருபசுதஸ்ய நிசம்ய ச சேஷ்டிதம் விபுலகேதஜுஷாம் புரவாசினாம் சருதிதைஹ உதிதைஹ அகமன்னிஷா. சுவாமி கிருஷ்ணர் தேரில் இருந்து இறங்கினாள். பலராமனும் கூட வந்திருக்காள். பெருத்த சைன்யத்தோடு கூட வந்திருக்காள் சுவாமி பலராமனோடு கூட. இவர் வந்தோடனே அங்கே குண்டினபுரத்தில் இருக்கப்பட்ட அத்தனை பேரும் சுவாமியைத்தான் பார்த்துட்டு இருக்காளாம். ஏன்னா அவருடைய ஆகர்ஷண சக்தி, அவருடைய ரூபம் இருக்கே, எல்லாருடைய கண்களையும் அவர் மேலே இழுக்கிறதாம். அப்போ எல்லாரும் சொல்லிக்கிறாளாம், ஆஹா இந்த ருக்மி இப்படி பண்ணிவிட்டானே, சிசுபாலனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பண்ணுறானே நீ சொல்லி ராத்திரி பூரா ஒருத்தர் பேசிண்டாலாம் ரொம்ப வருத்தத்தோட. இப்படி பண்ணிவிட்டானே இந்த ருக்மி, இந்த கிருஷ்ணனுக்கு ஏற்றது, ருக்மிணிக்கு ஏற்றவர் இந்த கிருஷ்ணன் அல்லவா பேசிண்டாலாம். புவனகாந்தமவேக்ஷ்ய பவத்வபுः நிருபசுதஸ்ய நிசம்ய ச சேஷ்டிதம். புவனகாந்தம் அவேக்ஷ்ய பவத்வபுः, ஏ குருவாயிரப்பா, உங்களுடைய வபுகு, உங்களுடைய தேக காந்தியும் ரூப லாவண்யத்தையும் அழகியும் நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிற விதத்தையும் பார்த்துவிட்டு அங்கே இருக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம், புறவாசிகள், அந்த பட்டணத்தில் இருக்கப்பட்ட ஜனங்கள்லாம் சொல்கிறாளாம், நிருபசுதஸ்ய நிசம்ய ச சேஷ்டிதம். இந்த மாதிரி இந்த பீஷ்மகனுடைய புள்ள அயோக்கிய இந்த ருக்மி இப்படி இந்த வேற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கானே, இந்த ருக்மிணிக்கு போய் சிசுபாலனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கானே சொல்லி வருத்தப்பட்டாலாம். விபுலகேதஜுஷாம் புரவாசினாம் சருதிதைஹ உதிதைஹ அகமன்னிஷா. ராத்திரி பூரா தூங்காமல் ஒருத்தருக்கு பேசிண்டு இப்படி வருத்தப்பட்டுண்டே இப்படி ஆயிடுத்தேன்னு வருத்தப்பட்டு ஒருத்தருக்கு பேசிண்டாலாம். அது சொல்கிறாள் இந்த 2வது ஸ்லோகத்தில். ததனுவந்தித்தும் இந்துமுகி சிவாம் விஹிதமங்கள பூஷண பாசுரா நிரகமத்பவதர்ப்பித ஜீவிதா ஸ்வபுரதः புரதः சுபட்டாவிருதா. அப்போது சொன்னாள்,
அவள் குல வழக்கப்படி ருக்மிணி கல்யாணமான அன்னைக்கு கிளம்பி நேர அவளுடைய குலதெய்வதமான காளி பார்வதி தேவியினுடைய கோவிலுக்கு போவாள். போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும்னு வழக்கம். அப்போது அந்த அழகான சந்திரபிம்பம் போல இருக்கப்பட்ட முகத்தை உடைய பிரகாசமான முகத்தை உடைய ருக்மிணி, அழகான ருக்மிணி என்ன பண்ணாள்னால், ததனு வந்தித்தும் இந்துமுகி சிவாம் சிவாம் பார்வதி தேவியே அந்த கோவிலில் போய் நமஸ்காரம் பண்ணணுங்கிறதுக்காக, ததனு வந்தித்தும் நமஸ்காரம் பண்ணணுங்கிறதுக்காக, இந்துமுகி சந்திரமுகம் சந்திரமாரி முகத்தோடைய அழகி அந்த ருக்மிணி தேவி வீதமங்கள பூஷண பாசுரா மேலெல்லாம் அலங்காரம் ஆபரணங்கள் போட்டுருக்காள், பிரகாசிக்கிறாள். ஜாஜ்வல்யமாக ஸ்வர்ண ஆபரணங்கள் போட்டுருக்காள், உடம்புலெல்லாம் பிரகாசிக்கிறாள். அவள் நிரகமத் நிரகமத் பவத் அர்ப்பித ஜீவிதா. அவள் நடங்கி கால்களில் சலங்க ஜில்லு ஜில்லுன்னு ஒலிக்க இப்படி நடந்து வந்துட்டுருக்காளாம். சுத்திவரிலும் பாடி கார்ட்ஸ் நிறையா இருக்காள். ஸ்வபுரத புரத சுபட்டாவிருத்தா சுபட்டாவிருத்தா நாள் ராஜா ஆரம்பிச்சிருக்கான். பீஷ்மகன் பொண்ணு வந்து காளி கோயிலுக்கு போப்பறா, அதனால பாடி கார்ட்ஸ்லாம் இருக்கட்டும், நிறைய சுத்திவரிலும் பாடி கார்ட்ஸ் இருக்கா. அப்போ இவன் இதுவாக நடந்து வராளாம். நிரகமத் பவத் அர்ப்பி எப்படி வராள்னால், தன்னுடைய சௌந்தரியத்தை எல்லாம் கிருஷ்ணனுக்கே அர்ப்பணம் பண்ணுற மாதிரி, அப்படின்னு தன்னுடைய உசிரியே சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணுற மாதிரி பவத் அர்ப்பிதா ஜீவிதா நாள், தன்னுடைய உசிரியே உனக்கு அர்ப்பணம் பண்ணுற மாதிரி நடந்து வராளாம் அவள். ததனு வந்தித்தும் இந்துமுகி சிவாம் விஹித மங்கள பூஷண பாசுரா. திவ்யமான மங்கள ஆபரணங்கள் மங்களகரமான வாசன திரவியங்கள்லாம் தடவினவராள். நிரகமத் பவத் அர்ப்பித ஜீவிதா, உங்களுக்கு தன் உசிரியே கொடுக்குற மாதிரி அர்ப்பணம் பண்ணுற மாதிரி நடந்து வராள். ஸ்வபுரத்தா புறத்தா, அவளுடைய வீட்டிலேருந்து அந்த புறத்துலேருந்து வெளியில் வராள். சுபட்டாவிருத்தா, சுத்தி வெல்லும் பாடிகாடுகள் இருக்காள் சொன்னாள். ததனு வந்தித்தும் இந்துமுகி சிவாம் வீதமங்கள பூஷண பாசுரா நிரகமத் பவத் அர்ப்பித ஜீவிதா ஸ்வபுரத புரத சுபட்டாவிருத்தா. அழகான 3வது ஸ்லோகம் இது. அடுத்த 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அந்த ருக்மிணி தேவியை சுற்றி வெல்லும் நல்ல குலஸ்திரீகள் எல்லாம், அவள் குடும்பத்தில் இருக்கப்பட்ட தோழிகள், அவளோட கூட அவளுக்கு பந்து ஜனங்கள் எல்லாரும், ரொம்ப பதிவிரதா ஸ்திரீகள் எல்லாரும் சுத்திவரிலும் அவளை அழிச்சுன்னு போகிறாளாம். அந்த பார்வதி தேவி போய் நமஸ்காரம் பண்ண கொடுத்தா கோவிலுக்கு அழிச்சுன்னு போகிறாள். அப்போது கோவிலில் போய் ருக்மிணி தேவி பார்வதி தேவி கிட்ட விழுந்து மறுபடியும் நமஸ்காரம் பண்ணாலாம் பல தடவைகள். என்ன மனசில் நினச்சினாள்னால், தனக்கு பதியாக அந்த கிருஷ்ணன் தான் பதியாக வரணும், ஏ குருவாயூரப்பா நீ தான் அவளுக்கு பதியாக வரணுங்கிறதா நினச்சிண்டு பிரார்த்திச்சுண்டு நமஸ்காரம் பண்ணாளுங்கிறாள் 4வது ஸ்லோகத்தில். குலவதூபிருபேத்திய குமாரிகா கிரிசுதாம் பரிபூஜ்ய ச சாதரம் மூரயாச்சத தத்பத பங்கஜே நிபதிதா பதிதாம் தவ கேவலம். குலவதூபி உபேத்திய குமாரிகா, அந்த குமாரத்தியான ருக்மிணி தேவி அழகி, அந்த கன்யா ஸ்திரீயான ருக்மிணி தேவி குலவதூபி உபேத்திய, தங்களுடைய குடும்பத்தில் இருக்கப்பட்ட வயசான ஸ்திரீகள் குலஸ்திரீகள் அவளை சுத்தின்னு வராள், கூட அழைச்சின்னு வராள். கிரிசுதாம் பரிபூஜ்ய ச சாதரம், பரிபூஜ்யனால் ரொம்ப பக்தியோடு கூட அவள் போய் பார்வதி தேவியை நமஸ்காரம், குலதெய்வத்தமான பார்வதி தேவியை நமஸ்காரம் பண்ணாள். கிரிசுதாம் பரிபூஜ்ய ச சாதரம், ரொம்ப பக்தியோடு கூட போய் நமஸ்காரம் பண்ணாள். முஹுர் அயாச்சத தத்பத பங்கஜே நிபதிதா பதிதாம் தவ கேவலம். நிபதிதா, அந்த பார்வதி தேவியினுடைய பாத கமலங்களில் போய் விழுந்தாள். முஹு ஆயாச்சதன்னாள், திருப்ப 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 பல தடவைகள் பிரார்த்திச்சிருந்தாளாம். என்ன பிரார்த்திச்சிருந்தாள்லாம், நிபதிதா பதிதாம் தவ கேவலம், நீங்கள் தான் அவளுக்கு கணவனாக வர வேண்டும் என்று பிரார்த்திச்சிருந்தாள் சொல்றாள் 4வது ஸ்லோகத்தில். குலவதூபிருபேத்திய குமாரிகா கிரிசுதாம் பரிபூஜ்ய ச சாதரம் முஹுரயாச்சத தத்பத பங்கஜே நிபதிதா பதிதாம் தவ கேவலம். ஸ்ரீ ஹரே நமஹ. இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ.
अथ श्रीमन्नारायणीये रुक्मिणी उद्वाह वर्णनं नाम 19तमं दशकम्। बलसमेत बलानुगतो भवान्, बलसमेत बलानुगतो भवान्, बलसमेत बलानुगतो भवान्, पुरमगाहत भीष्मकमानितः, पुरमगाहत भीष्मकमानितः, पुरमगाहत भीष्मकमानितः। द्विजसुतं त्वदुपागमवादिनं, द्विजसुतं त्वदुपागमवादिनं, द्विजसुतं त्वदुपागमवादिनं, धृतरसा तरसा प्रणनामसा, धृतरसा तरसा प्रणनामसा, धृतरसा तरसा प्रणनामसा। भुवनकान्तमवेक्ष्य भवद्वपुः, भुवनकान्तमवेक्ष्य भवद्वपुः, भुवनकान्तम् अवेक्ष्य भवद्वपुः। नृपसुतस्य निशम्य च चेष्टितम्, नृपसुतस्य निशम्य च चेष्टितम्, नृपसुतस्य निशम्य च चेष्टितम्। विपुलखेदजुषां पुरवासिनां, विपुलखेदजुषां पुरवासिनां, विपुलखेदजुषां पुरवासिनां। सरुदितैः उदितैरगमन्निशा, सरुदितैरुदितैरगमन्निशा, सरुदितैः उदितैः अगमन्निशा। तदनु वन्दितुम् इन्दुमुखी शिवां, तदनु वन्दितुम् इन्दुमुखी शिवां, तदनु वन्दितुम् इन्दुमुखी शिवां। विहितमङ्गलभूषणभासुरा, विहितमङ्गलभूषणभासुरा, विहितमङ्गलभूषणभासुरा। निरगमद्भवदर्पितजीविता, निरगमद्भवदर्पितजीविता, निरगमद्भवदर्पितजीविता। स्वपुरतः पुरतः सुभटावृता, स्वपुरतः पुरतः सुभटावृता, स्वपुरतः पुरतः सुभटावृता। कुलवधूभिरुपेत्य कुमारिका, कुलवधूभिः उपेत्य कुमारिका, कुलवधूभिरुपेत्य कुमारिका। गिरिसुतां परिपूज्य च सादरम्, गिरिसुतां परिपूज्य च सादरम्, गिरिसुतां परिपूज्य च सादरम्। मुहुरयाचत तत्पदपङ्कजे, मुहुरयाचत तत्पदपङ्कजे, मुहुरयाचत तत्पदपङ्कजे। निपतिता पतितां तव केवलम्, निपतिता पतितां तव केवलम्, निपतिता पतितां तव केवलम्। ஸ்ரீஹரே நமஹ. அடுத்த 5வது ஸ்லோகத்தில் சொல்றாள், அங்க பல ராஜாக்களை வர வச்சிருக்கான் பீஷ்மகன். ருக்மிணிக்கும் சிசுபாலனுக்கும் கல்யாணம் நடக்கிறது, நீங்களாம் வரணும்னு சொல்லி இன்விடேஷன் பேருக்கு. அதனால அங்கே நிறையா ராஜாக்கள் அப்படி நின்றுருக்காள். அவளுடைய சைன்யத்தோடு கூட ரதங்கள் மேலே நின்றுட்டு ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு ராஜாவும் நின்றுருக்காள் ருக்மிணியை பார்க்கணுங்கிறதுக்காக. ருக்மிணியினுடைய அழகை எல்லாரும் காதால் கேட்டிருக்காள். இப்போ கோவிலுக்கு போயிட்டு வருவள், அவள் அழகை பார்க்கணுங்கிறதுக்காக எல்லாரும் நின்றுருக்காளாம். அதை சொல்கிறாள் இங்கே. கோவிலேருந்து வந்தபோது ராஜாக்கள்லாம் பார்த்து என்ன பண்ணாள்னுட்டு, சமவலோக குதூகல சங்குலே நிருபகுலே நிபிருதம் துவயி ச ஸ்திதே நிருபசுதா நிரகாத் கிரிஜாலயாத் சுருச்சிரம் ருச்சிரஞ்சித திங்முகா. சமவலோக குதூகல சங்குலே, பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் வந்திருக்காள் பல தேசங்கள்லேருந்து. அவள்லாம் என்ன ரொம்ப ஆசையோடு கூட பார்த்துட்டு இருக்காள், ஆவலோடு கூட பார்த்துட்டு இருக்காள் ருக்மிணி எப்போ வரப்போறாள்னுட்டு. சமவலோக குதூகல சங்குலே, எல்லாரும் குழுமி இருக்காள். எல்லா ராஜாக்களும் சிசுபாலனோட இந்த ருக்மிணிக்கு கல்யாணம் நடக்க போகிறது. அந்த ருக்மிணி இப்போ கோவிலுக்கு போவள், போகிற வழியில் நடந்துதான் போவள். அவள் எவ்வளோ அழகாக இருக்காள்னு பார்ப்போன்னு எல்லாரும் அப்படியே நின்றுருக்காளாம். சமவலோக குதூகல சங்குலே நிருபகுலே நிபிருதம் துவயி ச ஸ்திதே. ஆனால் ஏ குருவாயூரப்பா, நீ இதெல்லாம் பார்த்து ஒன்றும் அந்த ராஜாக்களை பார்த்தோ அவள் நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோ அதெல்லாம் ஒன்றும் பார்த்து அதை மனசில் வச்சுக்கவே இல்லை. நீ
அதை துளி கூட அதை கவனிக்கலை நீ. தொய் நிபிருத்தம் ஸ்திதேச்ச, நீ பாட்டு நின்றுருக்க பலராமனோடு கூட, உன்னோட எண்ணம் என்னன்னா அவளை அபகரிச்சுட்டு போயிடணும்னுட்டு. அப்போ என்ன ஆச்சுன்னால் நிருபசுதா நிரகாத் கிரிஜாலயாத்து, அப்போ ராஜாவினுடைய பொண்ணான இளவரசி தானே ருக்மிணி அந்த பார்வதி தேவி கோயிலில் தன்னுடைய நமஸ்காரங்களெல்லாம் பண்ணி ஆராதனையெல்லாம் பண்ணி அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடிஞ்சோடனே அங்கேருந்து திரும்பி கிளம்பி அரண்மனைக்கு போகிறதுக்காக கிளம்பினாள். வெளியில் வந்தாள், ரொம்ப அழகாக வெளியில் நடந்து வந்தாள். நாள் கிரிஜாலயாத்து சுருச்சிரம் நாள். அவள் வந்து அங்கேருந்து வெளியில் வர அழகு இருக்கே, அதுவே ரொம்ப கண்ணுக்கு பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருந்துதான். நிருபசுதா நிரகான் கிரிஜாலயாத்து சுருச்சிரம் ருச்சி ரஞ்சித திங்முகா. அவள் வெளியில் கிளம்பினோடனே அந்த அவளுடையது வந்த பிரகாசம், அந்த பிரில்லியன்ஸ் ஜாஜ்வல்யம் இருக்கே, அது எல்லா திக்கையும் ஒளி இழ செஞ்சுதான். அப்படியே எங்கே பார்த்தாலும் அவளுடைய பிரகாசம்தான் தெரிகிறது. பாக்கி சூரியன் வெளியில் இருக்கிறதெல்லாம் தெரியல, அவ்வளோ பிரகாசமாக வெளியில் வரலாம். ருச்சி ரஞ்சித திங்முகா, எல்லா திக்குகளையும் பிரகாசப்படுத்தி கீழே இறங்கி வரலாம். சமவலோக குதூகல சங்குலே நிருபகுலே நிபிருத்தம் துவை சஸ்திதே நிருபசுதா நிரகான் கிரிஜாலயாத்து சுருச்சிரம் ருச்சி ரஞ்சித திங்முகா. ஏ குருவாயூரப்பா, நீ துளி கூட அலசிக்காமல் நின்றுட்டே இருந்தே பலராமனோடு கூட. ஆனால் பாக்கி ராஜாக்கள்னா ரொம்ப குதூகலத்தோடு கூட அவரோடு கூட ருக்மிணியை பார்க்கணும்னு நின்றுருக்காள். அப்போ ருக்மிணி அந்த பார்வதி தேவி கோயிலேருந்து வெளியில் இறங்கி வந்தாள். திக்குகளெல்லாம் பிரகாசப்படுத்தின்னு வராலாம் அவளுடைய அழகுனாலையும் தேஜஸ்னாலையும். அது சொன்னால் இந்த 5வது ஸ்லோகத்தில். 6வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அந்த ராஜாக்கள்னா இவளை பார்த்து மயங்கி போய் கையில் வச்சுருந்த வில்லு கத்தி கவடா எல்லாத்தையும் கீழே போட்டாள். அவளை மூழ்கி போயிட்டாள், எல்லாம் ஒரே மயக்கத்தில் இருக்காள் இவள் அழகை பார்த்துவிட்டு எல்லா ராஜாக்களும். அப்போது ஹே சுவாமின்னு, குருவாயூரப்பா, நீ புவன சுந்தரன், நீ லோகத்தெல்லாம் உன்னுடைய அழகுனால மூழ்க செய்பவன். அப்பேற்பட்ட நீ கூட அந்த ருக்மிணியினுடைய அழகில் கொஞ்சம் மயங்கிவிட்டேன்னு, உன்னுடைய ரூபத்தை கண்டு லோகமெல்லாம் மயங்கும். அப்படி புவன சுந்தரன் நீ. அப்பேற்பட்ட நீயே அந்த அழகியான ருக்மிணி வெளியில் வரத்தே அவளை பார்த்துவிட்டு அப்படியே மயங்கிவிட்டேங்கிறாள். புவன மோகன ரூபருச்சா ததா விபசிதாகில ராஜகதம்பயா துவமபி தேவ கடாட்ச விமோக்ஷணை பிரமதயா மதயாஞ்ச கிருஷே மனாக். அழகான ஸ்லோகம் இது. பகவான் எல்லாரையும் மோகிக்க செய்தவர் தன்னுடைய அழகுனால. ஆனால் ருக்மிணியினுடைய அழகுனால அவரே மோகிச்சுட்டாளுங்கிறாள். புவன மோகன ரூபருச்சா ததா, ஹே குருவாயூரப்பா, உன்னுடைய ரூப அழகுனால சௌந்தரியத்தினால இந்த லோகங்கள் எல்லாத்தையும் மோகிக்க செய்கிற ஏ குருவாயூரப்பனேங்கினாள். புவன மோகன ரூபருச்சா ததா விபசிதாகில ராஜகதம்பயா. அங்கே வந்திருக்கிற அத்தனை ராஜாக்களும் அவளுடைய அழகில் மயங்கி போய் கையில் இருக்கிற கத்தி கபடா எல்லாத்தையும் கீழே போட்டுவிட்டு வாயை பொழந்துருக்காள். அந்த சமயத்தில் நீ என்னாச்சு? துவமபி தேவ கடாட்ச விமோக்ஷணை. அப்பொழுது நீ கூட, துவமப்பினா நீயும் கூட, நீ எப்பேற்பட்ட நீ, உன்னுடைய சௌந்தரியத்தினால லோகத்தை எல்லாம் மயங்க செய்கிற நீ கூட என்ன ஆச்சு? கடாட்ச விமோக்ஷணை. அந்த ருக்மிணியை பார்த்த உடனே, அவளை பார்த்த உடனே பிரமதையா மதையான் சக்ருஷே மனாக்கு, அந்த அந்த அழகியான அந்த ருக்மிணியை பார்த்த உடனே மயங்கி போயிட்ட நீங்கிறாள் பட்டத்திரி. புவன மோகன ரூபருச்சா ததா விவசிதாகில ராஜகதம்பயா துவமபி தேவ கடாட்ச விமோக்ஷணை பிரமதயா மதயாஞ்ச கிருஷே மனா. அடுத்த 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், சுவாமி என்ன பண்ணாள்? அப்படியே இந்த ருக்மிணி போயிட்டே இருக்காள், கீழே பூமியை பார்த்துட்டே நடந்து போயிட்டு இருக்காள். ஒரு ஓரக்கண்ணால் அத்தனை ராஜாக்கள் மத்தியில் கிருஷ்ணன் எங்கேயான இருக்கானான்னு பார்த்துட்டே போகிறாள் அவள். கிருஷ்ணன் வந்திருக்கானான்னுட்டு. அப்பொழுது திடும்னுட்டு எங்கேருந்தோ சத்தம் கேட்டுதான். ஏ அழகியே, ஏ சந்திரமுகி, சந்திரன் போல முகத்தை இருக்கக்கூடிய வதனத்தை இருக்கக்கூடிய அழகியேன்னு யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துதான். திரும்பி பார்க்குறா, சுவாமி தன்னுடைய கையை கொண்டு அவள் கையில் வச்சு அப்படியே பிடிச்சி லலிதமாக எடுத்து அப்படியே தன்னுடைய
ரதத்தில் தூக்கி வச்சுட்டு ரதத்தை ஓட்டினார். வேகமாக அத்தனை ராஜாக்களும் வாயை பிளந்துன்னு உட்கார்ந்துருக்காள். அவளுடைய கையில் இருக்கிற கத்தி கபடாலாம் கீழே விழுந்திருக்கு. இவர் ருக்மிணியை தூக்கிட்டு ரத்தத்தில் ஏறிண்டு ஓடி போயிட்டாள்னு சொல்லக்கூடிய 7வது ஸ்லோகம். கொனுகமிஷ்யசி சந்திரமுகீதி தாம் சரசமேத்ய கரேண ஹரன் க்ஷணாத் சமதிரோப்ய ரதம் த்வமபாஹ்ருதா புவி ததோ விததோ நினதோ த்விஷாம். கொனுகமிஷ்யசி சந்திரமுகீதி தாம். அவள் நடந்து கோவிலேருந்து கீழே இறங்கி நடந்து வந்துருக்காள். சுத்தி வெறும் குலஸ்திரீகள் இருக்காள். அந்த சமயம் நீ அவள் கிட்ட போய் ஏ சந்திரன் பிம்பம் போன்ற முகத்தை உடையவளேன்னு கூப்பிட்டு நீ எங்கே போறேம்மா அப்படிங்கிறத விஷமத்தோடு நீ கேட்டுவிட்டு என்ன பண்ண, இது சரசம் ஏத்திய, இப்படி சரசமாக அவளோட பேசிவிட்டு அவள் கையை ஹரன்னு தாம் கரேன்னு சமதிரோப்பிய உடனே அவள் கையை அப்படியே ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி கையை பிடிச்ச அப்படி தூக்கி அவளை ரத்தத்து மேலே ஒரு க்ஷணத்தில் தூக்கி வச்சிருந்தேன்னாள். சரசமேத்திய கரேன அரண்ஷனாத்து. ஒரு கண்ணை மூடி கண் திறக்கிறதுக்குள்ள அவளை தூக்கி ரத்தத்துக்குள்ள வச்சுனுட்டே. சமதீரோப்பிய ரதம் துவம பாஹ்ருதா புவி தத்தோ விதத்தோ நினதோ த்விஷாம். ரதம் வேகமாக ஓடி பிடிச்சு இவளை தூக்கி வச்சுட்டு கிருஷ்ணன் ஓடின்னு போயிட்டாள். அப்புறம்தான் இந்த ராஜாக்கள் பாக்கி இருக்கிறவாள் ருக்மி எல்லாருக்கும் தெரிஞ்சுது, ஆஹா கிருஷ்ணன் வந்து ருக்மிணியை தூக்கி போயிட்டாள்ட்டு. அது சொல்கிறாள் இந்த 7வது ஸ்லோகத்தில். கொனுகமிஷ்யசி சந்திரமுகீதி தாம் சரசமேத்ய கரேண ஹரன் க்ஷணாத் சமதிரோப்ய ரதம் த்வமபாஹ்ருதா புவி ததோ விததோ நினதோ த்விஷாம். அடுத்த 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அப்போ முழிச்சுண்டாளாம் அங்கே இருக்கிறப்பட்டவாள்னா எல்லாரும் எல்லா ராஜாக்களையும் கூட்டான். ருக்மி வாங்க நம்ம எல்லாரும் அந்த பய யாதவன் அந்த மாடு ஓட்டுற பைய வந்திருக்கான், வந்து எடுத்துன்னு போட்டான் போல் இருக்கேன் தங்கையே, வாங்க போய் அவளை பிடிச்சின்னு வரலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடினாலாம். எல்லாரும் அவனை துரத்தின்னு கிருஷ்ணனை துரத்தின்னு ஓடினாலாம். அது சொல்கிறாள், கொனுகதா பசுபாலயிதி க்ருதா கிருதரணா யது பிச்சஜிதா நிருபாஹ நது பவான் உதசால்யத தைரஹோ பிஷுனகைரிவ கேசரி. क्वनुगता पशुपालयिति क्रुधा कृतरणा यदुभिश्चजिता नृपाः न तु भवान् उदचाल्यत तैरहो पिशुनकैः शुनकैरिव केसरी. அழகான ஸ்லோகம் இது. எல்லாரும் உடனே ஒருத்தர் கேட்டுனாலாம், இவன் சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கான், அந்த பசுபாலனான கிருஷ்ணன் தூக்கின்னு போயிட்டான். அது சொல்கிறாங்க இங்கே, கொனுகதா பசுபால இதி குருதா. ஒரே கோபத்தோடு கூட இந்த ருக்மிங்கப்பட்டவன், ருக்மிணியோட அண்ணா ருக்மி, அவன் பாக்கி ராஜாக்கள்கிட்ட கேட்டானான், யார் இந்த பையன் அந்த மாடு மேய்க்கிற பசுபாலன், அந்த பசு மேய்க்கிற பசுக்கள் எல்லாம் மேய்க்கிற அந்த இடையனன் தூக்கின்னு போயிட்டான் பாரு என் தங்கையே, வாங்குவோன் நான். கொனுகதா எங்கே போயிட்டான் அவன், பசுபால இதி குருதா கிருத்தரனா எதுபீச்ச ஜிதா நிருபாக, அந்த யாதவாளோட சண்டை போடுவோம் ஓடினானாம். ஆனால் பலராமன் பெரிய சைன்யத்தை வச்சுருக்காள், யாதவ சைன்யம். அதனால யாதவ சைன்யம் அவளோட சண்டை போட்டு அவளை நிறுத்தி மேலே போக விடாமல் நது பவான் உத சால்யத்தை தைரஹோ. ஆனால் நீ என்ன பண்ண, இதெல்லாம் இந்த கலைபரத்தெல்லாம் நீ துளி கூட பார்க்கல. நீ கனவேகமாக உன்னுடைய ரத்தத்தை விட்டுண்டு ருக்மிணியை அழிச்சுட்டு நீ ஓடி போயிட்ட. நீ அவள்லாம் உன்னை துரத்தின்னு வந்தது எப்படி இருக்குன்னாள், பிஷுன கைஹி அந்த கெட்ட மனுஷியால் எல்லாரும் உன்னை துரத்தினாள். எப்படி துரத்தினாள், சுனகைரிவ கேசரி, ஒரு பெரிய சிங்கத்தை வெறும் நாய்கள் துரத்தின்னு போச்சுன்னா எப்படி இருக்கும், அப்படி துரத்தின்னு போனால் நீ சிங்கம் மாதிரி நீ ஓடினே, அவ நாய்கள் மாதிரி உன்னை பின்னாடி துரத்தின்னு வந்தாள்ங்கிறாள் 8வது ஸ்லோகத்தில். கொனுகத பசு பாலயிதி குருதா கிருத்தரணா யதுபிச்ச ஜிதா நிருபாஹ நது பவான் உதசால்யத தைரஹோ பிஷுனகைஹி சுனகைரிவ கேசரி. பேர்பட்ட அழகான 8வது ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரயே நமஹ. சமவலோக குதூஹல சங்குலே சமவலோக குதூஹல சங்குலே சமவலோக குதூஹல சங்குலே
நிருபகுலே நிபிருதம் த்வயி ச ஸ்திதே நிருபகுலே நிபிருதம் த்வயி ச ஸ்திதே நிருபகுலே நிபிருதம் த்வயி ச ஸ்திதே நிருபசுதா நிரகாத் கிரிஜாலயாத் நிருபசுதா நிரகாத் கிரிஜாலயாத் நிருபசுதா நிரகாத் கிரிஜாலயாத் சுருச்சிரம் ருச்சிரஞ்சித திங்முகா சுருச்சிரம் ருச்சிரஞ்சித திங்முகா சுருச்சிரம் ருச்சிரஞ்சித திங்முகா புவனமோகன ரூபருச்சா ததா புவனமோகன ரூபருச்சா ததா புவனமோகன ரூபருச்சா ததா விவசிதாகில ராஜகதம்பயா விவசிதாகில ராஜகதம்பயா விவசிதாகில ராஜகதம்பயா त्वमपि देव कटाक्ष विमोक्षणैः त्वमपि देव कटाक्ष विमोक्षणैः त्वमपि देव कटाक्ष विमोक्षणैः प्रमदया मदयाञ्च कृषे मनाक् प्रमदया मदयाञ्च कृषे मनाक् प्रमदया मदयाञ्च कृषे मनाक् क्वनु गमिष्यसि चन्द्रमुखीति ताम् क्वनु गमिष्यसि चन्द्रमुखीति ताम् क्वनु गमिष्यसि चन्द्रमुखीति ताम् सरसमेत्य करेण हरन् क्षणात् सरसमेत्य करेण हरन् क्षणात् सरसमेत्य करेण हरन् क्षणात् समधिरोप्य रथं त्वमपाहृथा समधिरोप्य रथं त्वम् अपाहृथा समधिरोप्य रथं त्वमपाहृथा भुवि ततो विततो निनदो द्विषाम् भुवि ततो विततो निनदो द्विषाम् भुवि ततो विततो निनदो द्विषाम् क्वनु गतः पशुपाल इति क्रुधा क्वनु गतः पशुपाल इति क्रुधा क्वनु गतः पशुपाल इति क्रुधा कृतरणा यदुभिश्च जिता नृपाः कृतरणा यदुभिश्च जिता नृपाः कृतरणा यदुभिश्च जिता नृपाः न तु भवानुदचाल्यत तैरहो न तु भवानुदचाल्यत तैरहो न तु भवानुदचाल्यत तैरहो पिशुनकैः शुनकैरिव केसरी पिशुनकैः शुनकैरिव केसरी पिशुनकैः शुनकैरिव केसरी ஸ்ரீ ஹரே நமஹ. அடுத்த ஸ்லோகம் 9வது ஸ்லோகம். அதில் சொல்றாள், வேகமாக துரத்தின்னு வந்தான் ருக்மி. பலராமன் அவனோட எதிர்த்து சண்டை போட்டு அந்த ருக்மியை கையையும் காலையும் கட்டி போட்டுவிட்டாள். அந்த ருக்மிங்கிறவன் துரத்தின்னு வந்தான் தன்னுடைய சேனையோடு கூட. பலராமன் அவர் சேனையை எடுத்துன்னு வந்திருக்கார். அவனோட சண்டை போட்டு அவன் கையும் காலையும் கட்டிவிட்டாள். அவனை முதல்ல வதம் பண்ணணும்னு நினச்சாள். ஆனால் ருக்மிணி ரொம்ப கெஞ்சி கேட்டாள், என்னுடைய அண்ணாவான ருக்மியை கொல்லாதீங்கன்னுட்டு. உடனே அவனை விரூபகரணம் பண்ணி அவன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் சிக்கையெல்லாம் எடுத்துட்டாள். சிக்கையெல்லாம் எடுத்து அவனை விரூபகரணம் பண்ணி அவன் கையும் காலையும் கட்டி போட்டுவிட்டு அவள் துவாரகைக்கு திரும்பி வந்து சேர்ந்தாள்னு சொல்கிற 9வது ஸ்லோகம். ததனு ருக்மிணம் ஆகதமாகவே வதமுபேக்ஷ்ய நிபத்ய விரூபயன் கிருதமதம் பரிமுச்சிய பலோக்திபிஹி புரமயா ரமயா சக காந்தயா. ஏ குருவாயூரப்பா, நீ ருக்மிணியை ரத்தத்தில் எடுத்துன்னு வரத்தே அந்த ருக்மி துரத்தின்னு வந்தான். அப்போ பலராமன் அவனை சண்டை போட்டு அவனை கையும் காலையும் கட்டி போட்டு அவனை வதம் பண்ணுறதுக்குங்கிறதுக்காக கொண்டாள். அப்போது ருக்மிணி சொன்னால், என் அண்ணாவை வதம் பண்ணாதீங்கன்னுட்டு. அப்போது விரூபகரணம் பண்ணி அவனுடைய சிக்கையெல்லாம் எடுத்துவிட்டு அவனை விரூபகரணம் பண்ணி அவன் கையும் காலையும் கட்டி போட்டுவிட்டு அவனை அங்கேயே விட்டுவிட்டு குண்டினபுரத்துலேயே விட்டுவிட்டு துவாரகைக்கு வந்து சேர்ந்தே மகாலட்சுமியோடு கூட இன்னும் சொல்லக்கூடிய 9வது ஸ்லோகம். ததனு ருக்மிணம் ஆகதமாகவே, அந்த ருக்மியானவன் சண்டை போடுறதுக்காக வந்தான். ததனு ருக்மிணம் ஆகதம் ஆகவே
வதம் உபேக்ஷ நிபத்திய விரூபயன். வதம் உபேக்ஷ, அப்போ வதம் பண்ணணுங்கிறதுக்காக நினைச்சாள். ஆனால் வதம் பண்ண வேண்டாம்னு தீர்மானம் பண்ணி விரூபயன்னு, ஆனால் விரூபகரணம் பண்ணாள். நிபத்திய, கையும் காலையும் கட்டி போட்டாள். ஹிருதமதம் பரிமுச்சிய பலோக்தி பீஹி, அவனுடைய கர்வத்தெல்லாம் அடக்கி அவன் அங்கேயே விட்டெறிஞ்சுவிட்டு, ரத்தத்தில் நீங்கள் எங்கே வந்தேள்? ஹிருதமதம் பரிமுச்சிய பலோக்தி பீஹி புறமயா ரமயா சக காந்தயா. ஹே குருவாயிரப்பா, நீ துவாரகைக்கு மகாலட்சுமியான ருக்மிணியோடு கூட நீ வந்து சேர்ந்தியே சொன்னாள். ததனு ருக்மிணம் ஆகதமாகவே வதமுபேக்ஷ நிபத்திய விரூபயன் ஹிருதமதம் பரிமுச்சிய பலோக்திபிஹி புறமயா ரமயா சக காந்தயா. அடுத்த 10வது ஸ்லோகம். நவசமாகம லஜ்ஜித மானசாம் பிரணய கௌதுக ஜிரும்பித மன்மதாம் அரமய கலு நாத யதா சுகம் ரகசிதாம் ஹசிதாம் சுலசன்முகீம். சுவாமி ருக்மிணியை விவாகம் பண்ணிண்டாள் அங்கே துவாரகையில் வந்து விதிவத்தாக. அப்புறம் சௌக்கியமாக அவளோடு கூட குடும்பம் நடத்தி வந்தாள், ஆனந்தமாக இருந்தாள்னு சொல்லப்படைய 10வது ஸ்லோகம் இது. நவ சமாகம லஜ்ஜித மானசாம். ருக்மிணிக்கு சுவாமியோடு இருக்கிறதே ரொம்ப வெட்கமாக இருந்ததாம். புதுசாக கல்யாணம் பண்ண தம்பதி. அதனால் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு ரொம்ப வெட்கத்தோடு கூட இருந்தாளாம் அவள். நவசமாகம லஜ்ஜித மானசாம் பிரணய கௌதுக ஜிரும்பித மன்மதாம். ரொம்ப அன்போடு கூடையும் காதலோடு கூடையும் அவ 2 பேரும் வாழ்க்கையை நடத்தினார்கள்ங்கிறாள். பிரணய கௌதுக ஜிரும்பித மன்மதாம் அரமய கலு நாத யதா சுகம். ரொம்ப சௌக்கியமாக துவாரகையை நீங்கள் 2 பேரும் தம்பதியாக வாழ்க்கையை நடத்தினேள். ஏ குருவாயிரப்பா, தாம் ஹசிதாம் ஷு லசன்முகீம் ரகசிதாம் ஹசிதாம் ஷு ரசன்முகி. ஏ குருவாயிரப்பா, நீ அவளுக்கு பிரம்மானந்தத்தை கொடுத்தே நீ சொல்றாள் பட்டதிரி இந்த 10வது ஸ்லோகத்தில். நவசமாகம லஜ்ஜித மானசாம் பிரணய கௌதுக ஜிரும்பித மன்மதாம் அரமய கலு நாத யதா சுகம் ரகசிதாம் ஹசிதாம் சுலசன்முகீம். அந்த எப்பொழுதும் சிரிச்சின்று இருக்கப்பட்ட முகத்தோடைய ருக்மிணிக்கு ஆனந்தத்தை பரமானந்தத்தை நீ கொடுத்தே கிருஷ்ணா குருவாயிரப்பான்னு சொல்லி 10வது ஸ்லோகத்தில் சொன்னாள். விவித நர்மபிரேவ மஹர்நிஷம் பிரமதமா கலயன் புனரேகதா ருஜுமதே கில வக்ரகிரா பவான் வரதனோரதனோத் அதிலோலதாம். இந்த 11வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டதிரி, சுவாமி விதவிதமாக அவளோட அன்பு செலுத்தி அவளை சந்தோஷப்படுத்தினாள். ஆனால் ஒரு சமயம் சுவாமி ருக்மிணியோடு என்ன பண்ணாள், ஊடல் பண்ணாள். ஊடல்னாக்க விளையாட்டாக அவளோட சண்டை போடுறது, எதையான மனசில் அவளுக்கு வருத்தத்தை தரக்கூடிய விஷயத்தை எடுத்து சொல்கிறது விளையாட்டுக்காக. இதை சுவாமி பண்ணாள்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள். விவித நர்மபி ஏவ மஹர்நிஷம் பிரமதம் ஆகலயன் புனரேகதா ரிஜுமதே கில வக்ரகிரா பவான் வரதனோ அதனோத் அதிலோலதாம். நீ வேணும்னே என்ன பண்ணே, உன்னுடைய மனசில் அவளோடு விளையாடணுங்கிறதா எண்ணம். அதனால் நீ விவித நர்மபிஹி ஏவம் அகர்நிஷம் ராத்திரி பகல்னு பார்க்காம எப்பொழுதும் அவளோட ஆனந்தமாக இருந்தே சமயத்தை கழிச்சு விளையாட்டுகள்லையே செலுத்தின்னு இருந்தேன். விவித நர்மபிஹி ஏவம் அகர்நிஷம் பிரமதமா கலயன் புனரேகதா பிரமதம் கலயன் புனரேகதா. அப்பொழுது ஒரு தடவையும் என்ன பண்ண, ருஜுமதே கில வக்ரகிரா பவான், எப்போதும் உண்மையாக இருக்கப்பட்டவன் நீ கொஞ்சம் வெகண்டையா அவளோட பேசினே ஒரு தடவை அவள் மனசை துக்கப்படுத்தினேங்கிறாள். பவான் வரதனோ அதனோ அதிலோலதாம். அப்போ திரும்ப அவள் மூஞ்சி சுருங்கி போயிடுத்துங்கிறாள். என்ன சொன்னாள், சுவாமி இதை பாருமா, உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு நிறைய பெரிய ராஜாக்கள்லாம் வந்திருந்தாள். பெரிய பணக்கார ராஜாக்கள், ஜராசந்தன் முதலான ராஜாக்கள், சிசுபாலன் இவள்லாம் வந்திருந்தாள். அவள்லாம் விட்டுவிட்டு என்ன போய் நான் ஆடு மேய்க்கிற இடையன், சாதாரண யாதவ வம்சத்தில் பிறந்தவன்,
பெரிய குலீனன் இல்லை, என்ன போய் நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறியே, அதோடு கூட எங்கேயோ சமுத்திரத்துக்கு நடுப்புற வந்து மாட்டின்னு இருக்கோம், அங்கே வசிச்சுட்டு இருக்கோம் நம்ம, அப்பேற்பட்ட நான் என்னை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு இப்படியெல்லாம் ஏதோ சொல்லி அவள் மண்டையை குழப்பி விட்டார். அதை சொல்கிறாள் இங்கே பட்டதிரி. விவித நர்மபிஹி ஏவமஹர்நிஷம் பிரமதமா கலயன் புனரே கதா ரிஜுமதே கில வக்ரகிரா பவான் வரதனோ அதனோ அதிலோலதாம். இவ்வாறாயே குருவாயூரப்பானி அவளோட விளையாடினியாமே, அவள் மனசை கொஞ்சம் கவலைக்கு இடமாக உண்டாக்க பண்ணினியாமே, உன்னுடைய வக்ரகிரா, உன்னுடைய நேர்மையான சொல்கள் இல்லாமல் வக்கரமான சொற்கள்னால அவள் மனசை அப்படி கொஞ்சம் திருண்டி விட்டியாமே ஹே குருவாயூரப்பான்னு 11ஆவது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். 12ஆவது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அப்படி அவளை வக்கரமான சொற்கள்னால சொன்ன சுவாமி என்ன பண்ணாலாம், அவருக்கு எப்படி அதை அவள் கோச்சிந்தாலாம், இப்படிலாம் என்னை கேலி பண்ணுறேன்னுட்டு கொஞ்சம் மனசு தாபம் ஏற்பட்டது அவளுக்கு. அப்போ அந்த தாபத்தெல்லாம் போக்குறதுக்கும் சுவாமி தெரியுங்கிறாள். அதுக்கு தகுந்த மாதிரி அவளை லாலனம் பண்ணி சொன்னாள்னு அடுத்த 12ஆவது ஸ்லோகத்தை சொல்கிறாள். தததிகை அத லாலன கௌசலை பிரணயனீம் அதிகம் சுகயன்னிமாம் ஐ முகுந்த பவச்சரிதானினஹ பிரகததாம் கததாந்திம் அபாகுரு. ஹே குருவாயிருப்பா, இவ்வாறாக நீ பிரணய கலகமெல்லாம் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் சாந்தோனம் பண்ணுறதுக்காக அவளை பிரியமான வாக்கியங்கள் சொல்லி அவளோடு கூட விளையாடி அவளை மறுபடியும் சந்தோஷப்படுத்தினே. தது அதிகைஹி அத லாலன கௌசலைஹி. பாரதியார் ஒரு பாட்டு பாடுவார், குயில் பாட்டில் பாடியிருக்கார். ஊடல் 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 போயின் கூடல் கூடல் கூடல்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். அது மாதிரி எப்போதும் காதல் செய்கிறதே கொஞ்சம் 2 பேரும் மனஸ்தாபப்படுவாள், அப்புறம் அதை திருப்திப்படுத்துறதுக்காக இன்னும் காதல் அதிகமாகும் என்றெல்லாம் கவிகள் வர்ணிப்பாள். அதே மாதிரி இங்கே சொல்லியிருக்காள் பட்டதிரி 12ஆவது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், தது அதிகைஹி அத லாலன கௌசலைஹி. இவ்வாறாக நீ வக்ர சொற்கள்னால அவளை அசந்தோஷப்படுத்தின பிறகு அவளை சாந்தோனம் பண்ணுவதற்காக இன்னும் அதிகமாக அவளோடு கூட அன்பு செலுத்தி நீயும் ருக்மிணியும் பிரேமையோடு கூட சேர்ந்திருந்தேள்னு சொல்கிறாள். தது அதிகைஹி அத லாலன கௌசலைஹி பிரணயினீம் அதிகம் சுகயன்னிமாம். இன்னும் அதிகம் சுகயன்னிமாம், அவளுக்கு இன்னும் அதிகமாக ஆனந்தத்தை கொடுத்த. ஐ முகுந்த பவச்சரிதானினஹ. இப்பேற்பட்ட உன்னதமான சரித்திரங்களை, கதைகளை, லீலைகளை பண்ணின ஏ முகுந்தா, ஏ பகவானே, ஐ முகுந்தா, நீ எங்களை காப்பாற்றணும். அப்பாக்குரு பிரகததாம், உன்னை பற்றி நாங்கள் பாடின்னு இருக்கோமே, எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி எங்களை காப்பாற்றுன்னு சொல்கிறாள். பிரகததாம் கததாந்திம் அபாகுரு. கததாந்திம் அபாகுரு. கததாந்திம்னா இருக்கப்பட்ட எங்களுடைய வியாதிகள்னால் கம்ப்ளீட்டாக அதுக்கு ஒரு எண்ட் டு த டிசீசஸ், அது பண்ணணுங்கிறாள். தததிகை அத லாலன கௌசலைஹி பிரணயினீம் அதிகம் சுகயன்னிமாம் ஐ முகுந்த பவச்சரிதானினஹ பிரகததாம் கததாந்திம் அபாகுரு. ஏ குருவாயிருப்பா, எங்களை காப்பாற்றி என்னுடைய வியாதிகள்லாம் நீ போக்குங்கிறதா சொல்லப்பட்ட 12ஆவது ஸ்லோகம். ஸ்ரீ ஹரே நம. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நம. ததனு ருக்மிணம் ஆகதமாகவே ததனு ருக்மிணம் ஆகதமாகவே ததனு ருக்மிணம் ஆகதமாகவே வதமுபேக்ஷ நிபத்ய விரூபயன் வதமுபேக்ஷ நிபத்ய விரூபயன் வதமுபேக்ஷ நிபத்ய விரூபயன் ஹிருதமதம் பரிமுச்ய பலோக்திபிஹி ஹிருதமதம் பரிமுச்ய பலோக்திபிஹி ஹிருதமதம் பரிமுச்ய பலோக்திபிஹி புரமயா ரமயா சஹ காந்தயா புரமயா ரமயா சஹ காந்தயா புரமயா ரமயா சஹ காந்தயா நவசமாகம லஜ்ஜித மானசாம் நவசமாகம லஜ்ஜித மானசாம் நவசமாகம லஜ்ஜித மானசாம் பிரணய கௌதுக ஜிரும்பித மன்மதாம் பிரணய கௌதுக ஜிரும்பித மன்மதாம் பிரணய கௌதுக ஜிரும்பித மன்மதாம் அரமய கலு நாத யதா சுகம்
अरमयक्कळु नाथ यथा सुखम् अरमयक्कळु नाथ यथा सुखम् रहसितां हसितां शूलसन्मुखीं रहसितां हसितां शूलसन्मुखीं रहसितां हसितां शूलसन्मुखीं विविध नर्मभिरेव महर्निशं विविध नर्मभिरेव महर्निशं विविध नर्मभिरेव महर्निशं प्रमदमाकलयन् पुनरेकदा प्रमदमाकलयन् पुनरेकदा प्रमदमाकलयन् पुनरेकदा ऋजुमते किल वक्रगिरा भवान् ऋजुमते किल वक्रगिरा भवान् ऋजुमते किल वक्रगिरा भवान् वरतनोः अतनोद् अतिलोलताम् वरतनोः अतनोद् अतिलोलताम् वरतनोः अतनोद् अतिलोलताम् तदधिकैरथ लालन कौशलैः तदधिकैः अथ लालन कौशलैः तदधिकैरथ लालन कौशलैः प्रणयिनीमधिकं सुखयन्निमाम् प्रणयिनीमधिकं सुखयन्निमाम् प्रणयिनीमधिकं सुखयन्निमाम् अयि मुकुन्द भवच्चरितानि नः अयि मुकुन्द भवच्चरितानि नः अयि मुकुन्द भवच्चरितानि नः प्रगदतां गदतान्तिम् अपाकुरु प्रगदतां गदतान्तिम् अपाकुरु प्रगदतां गदतान्तिम् अपाकुरु श्री हरे नमः इति श्रीमन्नारायणीये रुक्मिणी उद्वाह वर्णनं नाम 89तमं दशकम् ஸ்ரீ ஹரே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணியே ருக்மிணீ உத்வாஹ வர்ணனம் நாம 89தமம் தசகம். பலசமேத பலானுகதோ பவான் புரமகாஹத பீஷ்மகமானிதः த்விஜசுதம் த்வதுபாகமவாதினம் திருதரசா தரசா பிரணநாமசா भुवनकान्तमवेक्ष्य भवद्वपुः नृपसुतस्य निशम्य च चेष्टितम् विपुलखेदजुषां पुरवासिनां सुहृदितैः उदितैरगमन्निशा तदनुवन्दितुम् इन्दुमुखी शिवां विहितमङ्गलभूषणभासुरा निरगमद् भवदर्पितजीविता स्वपुरतः पुरतः सुभटावृता कुलवधूभिरुपेत्य कुमारिका गिरिसुतां परिपूज्य च सादरम् मुहुरया च तत्पदपङ्कजे निपतिता पतितां तव केवलम् समवलोककुतूहलसङ्कुले नृपकुले निभृतं त्वयि च स्थिते नृपसुता निरगाद्गिरिजालयात् सुरुचिरं रुचिरञ्जितदिङ्मुखा भुवनमोहन रूपरुचा तदा विवसिताखिल राजकदम्बया त्वमपि देव कटाक्ष विमोक्षणैः प्रमदया मदयाञ्चकृषे मनाक् क्वनुगमिष्यसि चन्द्रमुखीति तां सरसमेत्य करेण हरन् क्षणात् समधिरोप्य रथं त्वमपाहृथा भुवि ततो विततो निनदो द्विषाम् क्वनुगत पशुपाल इति क्रुधा कृतरना यदुभिश्च जिता नृपाः न तु भवान् उदचाल्यत तैरहो पिशुनकैश्शुनकैरिव केसरी तदनु रुक्मिणमागतमाहवे वधमुपेक्ष्य निबध्य विरूपयन् हृतमदं परिमुच्य बलोक्तिभिः पुरमया रमया सह कान्तया नवसमागम लज्जितमानसां प्रणयकौतुकजृम्भितमन्मथाम् अरमयक्खलु नाथ यथा सुखं रहसितां हसितां शूलसन्मुखीं विविध नर्मभिरेव महर्निशं प्रमदमाकलयन् पुनरेकदा ऋजुमते किल वक्रगिरा भवान् वरतनोः अतनोद् अतिलोलताम् तदधिकैरथ लालन कौशलैः
प्रणयिनीमधिकं सुखयन्निमाम् अयि मुकुन्द भवच्चरितानि नः प्रगदतां गदतान्तिमपाकुरु. श्रीहरये नमः. इति श्रीमन्नारायणीये रुक्मिणी उद्वाह वर्णनं नाम 89तमं दशकं. श्रीहरये நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரயே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतं. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं. गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलं. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं. द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलं. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं. योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं. नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम्. अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः. स्तोत्रं चैतत्सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात्. द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन. स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं. श्रीहरये नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.